إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கல்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அதிலும் மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்து அவனுடைய மார்க்கத்தை படிப்பது என்பது அதைவிடவும் பன்மடங்கு சிறப்பை பெற்றுத்தரக்கூடியது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ். ஒரு கூட்டம் அல்லாஹுடைய வீடுகளில் ஒரு வீட்டிலே ஒன்று கூடி யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹுடைய வேதத்தை ஓதுகின்றார்கள். வயததாரஸூனஹு பைனஹும், அதை அவர்களுக்கிடையில் படித்துக் கொள்கிறார்கள் என்றால், இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்கள் மீது சக்கீனத் என்ற அமைதி இறங்குகிறது என்றார்கள். வகஷ்யத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை அப்படியே மூடிக்கொள்கிறது என்று சொன்னார்கள். வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, அந்த மக்களை மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்வதாக சொன்னார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனிடத்தில் இருக்கின்ற மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து மார்க்கத்தை படிக்கின்ற அந்த சமூகத்தை பற்றி நினைவூட்டி பேசுகிறான் என்றார்கள். இன்னாருடைய மகன் இன்னார் இந்த மஸ்ஜிதில் அமர்ந்து என்னுடைய மார்க்கத்தை படிக்கிறான் என்று படைத்தவன் ரப்பு மலக்குமார்களிடத்தில் எங்களை நினைவூட்டுவான் என்றால் அல்லாஹு அக்பர், இதைவிட பெரிய பாக்கியம் உண்டில்லை. அப்படிப்பட்ட பாக்கியம், உள்ளத்துக்கு அமைதி இறங்கும். என்ன சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்து குர்ஆனை படித்து பாருங்கள்.
அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்து நபிகளாருடைய சுன்னாவை படித்து பாருங்கள். உள்ளத்துக்கு எது பிரச்சனையோ அதை நீக்கி அல்லாஹ் அமைதியை தருவான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அப்படியே எங்களை நோக்கி இறங்கிக் கொண்டிருக்கும். மலக்குமார்களுடைய சபையிலே அமருகின்ற பாக்கியம், எல்லாவற்றுக்கும் மேலாக படைத்தவன் ரப்பு இன்னாருடைய மகன் இன்னார் என்று எங்களை நினைவூட்டி பேசுவான் என்றால், இந்த பாக்கியமெல்லாம் கிடைப்பது இறை இல்லங்களில் மார்க்கத்தை படிப்பவர்களுக்கு தான் என்றால், படைத்தவன் ரப்பு என்னையும் உங்களையும் இந்த மாளிகையிலே அமர்ந்து மார்க்கத்தை படிக்கின்ற நிலையிலே வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இது படைத்தவன் ரப்பு எங்களுக்கு செய்த பெரிய அருள் என்பதை புரிந்து கொண்டு, இது போன்ற சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய மாளிகையிலே மார்க்கம் படிக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது, படைத்தவன் ரப்புடைய அருளை நோக்கி வேகமாக ஓடி வந்து அந்த அருளை அள்ளிக்கொள்ள வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு, அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் மனிதர்களை திருத்துவதற்கு, மனிதர்களை புனிதர்களாக மாற்றுவதற்கு, மனிதர்களை நல்லவர்களாக மாற்றுவதற்கு பலவிதமான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறான். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே ஒன்றுதான் வருடா வருடம் மனிதனை நோக்கி வருகின்ற ரமலானுடைய மாதம் என்பது. மனிதனை பொறுத்தவரையில் அவன் பலவீனமானவன். அந்த பலவீனமான மனிதனை வழிகெடுப்பதற்கு என்று ஷைத்தான் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறான். அந்த ஷைத்தானுடைய சக்திக்கும் ஆற்றலுக்கும் முன்னால் பலவீனப்பட்ட மனிதன் நானும் நீங்களும் வழிகெட்டு போய் விடுகின்றோம். அந்த ஷைத்தான் என்னையும் உங்களையும் சுவனப்பாதையிலே பயணிக்க விடாமல் நரகப்பாதையிலே அழைத்து செல்வதற்கு பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றான். அந்த ஷைத்தானை எதிர்கொள்வதற்கு ஈமானிய பலம் வேண்டும், இறையச்சம் என்ற பலம் வேண்டும். அந்த ஈமானையும் அந்த இறையச்சத்தையும் உருவாக்குவதற்கு, ஷைத்தானை எதிர்த்து போராடுகின்ற வீரர்களை உருவாக்குவதற்கு படைத்தவன் ரப்பு மனித சமூகத்துக்கு தருகின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் ரமலானுடைய மாதம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, ரமலானுடைய மாதம் என்பது நாங்கள் என்ன நினைக்கிறோம்? ரமலானுடைய மாதம் ஒரு குர்ஆன் முடிக்கணும், ரமலானுடைய மாதம் 30 நாள் 29 நாளும் இரவு தொழுகையில ஈடுபடணும், ரமலானுடைய மாதம் நான் நல்லவனா வாழணும் ஆசைப்படுகிறோம். நாங்க என்ன தெரியுமா நினைக்கிறோம்? ரமலான் முடிந்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமலானை நல்ல முறையில் கழிச்சிட்டேன், இது எல்லாருக்கும் உள்ள சந்தோஷம் தானே. ஒரு குர்ஆன் 2 குர்ஆன் முடிச்சிட்டேன், மாஷா அல்லாஹ், இந்த ரமலான்ல ஒரு இரவு தொழுகை எனக்கு தவறல்ல, சந்தோஷப்படுகிறோம். என அன்பார்ந்தவர்களே, ரமலானிலே நானும் நீங்களும் செய்கின்ற நல்ல காரியங்களை வைத்து, நல்ல அமல்களை வைத்து சந்தோஷப்படுகிறோம் என்றால், ஷவ்வாலிலே நானும் நீங்களும் எப்படி வாழுகிறோம், துல்காய்தாவிலே நானும் நீங்களும் எப்படி வாழுகிறோம், அடுத்த ரமலான் வரையிலான ஷஅபான் வரைக்கும் நானும் நீங்களும் எப்படி வாழுகிறோம் என்பதை வைத்துத்தான் சந்தோஷப்பட முடியுமே அல்லாமல் ரமலானை வைத்து சந்தோஷப்பட முடியாது என்பதை நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்த வேண்டும். ஏன் சகோதரர்களே, ரமலானிலே நானும் நீங்களும் செய்கிற அமல், நானும் நீங்களும் செய்கிற நல்ல காரியம் எங்களுடைய கெட்டித்தனமா, எங்களுடைய வீரமா, எங்களுடைய கட்ஸா, எங்களுடைய பலமா? இல்லை சகோதரர்களே, இல்லை. ரமலானிலே படைத்தவன் ரப்பு மனிதனை வழிகெடுக்கின்ற அனைத்து சக்திகளையும் அடக்கிவிட்டு
ஒரு மாதம் சந்தர்ப்பம் தருகிறான். மனிதா, நீ நல்லவனாக வாழு என்பதற்கு அல்ல. நாங்கள் தவறாக புரிந்த இடம் அங்கதான். ரமதானிலே நல்லவனாக வாழு என்பதற்கு அல்ல, 11 மாத காலம் நல்லவனாக வாழ்வதற்கு பயிற்சி எடு என்று தருகிறான். இந்த தாத்பரியத்தை விளங்காத நானும் நீங்களும் இந்த ரமதான் மனிதர்களில் புனிதர்களை எப்படி உருவாக்குகிறது? 360 நாள் சராசரி 360 நாளிலே வருடத்துக்கு 52 முதல் 56 வெள்ளிக்கிழமை வரும். 40 நிமிஷம் அரை மணித்தியாலம் பயான் கேட்கிறோம். வாழ்க்கையிலே வராத மாற்றம் 30 நாள்ல வந்துருமா? 30 நாள்ல மனிதனாக இயலுமா? அன்பார்ந்தவர்களே, இந்த 30 நாளிலே எப்படி மனித புனிதர்கள் உருவாகலாம் என்றால், 11 மாத காலம் என்னையும் உங்களையும் வழிகெடுப்பதற்கு துடிக்கின்ற ஷைத்தானை ரமதான் தலைமுறை தென்பட்டவுடனே படைத்தவன் ரப்பு விளங்கிட்டு விடுகிறான். அதனாலதான் 330 நாள் சுபகு தொலைலாத எனக்கும் உங்களுக்கும் ரமதான்ல சுபகு தவறினா கவலை வருது. 330 நாளும் இரவு தொழுகை தொழுவதை சுமையாக பார்த்த எனக்கும் உங்களுக்கும் ரமதான்ல இரவிரவாக முழிச்சிருப்பதுல மனசுக்கு நிம்மதி வருது. அப்படித்தானே? ரமதான் அல்லாத காலங்களில் சிகரெட்டு குடிக்கிறோம். எத்தனை மணித்தியாலும் சுபகுல இருந்து இரவு 10 மணி வரைக்கும் பாருங்க, எத்தனை சிகரெட்டு குடிக்கிறோம். பழவி போச்சுது விட முடியாது. அப்படித்தானே? பழவி போச்சுது விட முடியாது. ரமதான் வந்த பிறகு எப்படி விட முடிந்தது? பாருங்க, ரமதான் வருது, டிவியை ஆஃப் பண்ணிடணும். 330 நாள் டிவி பார்க்காம இருக்க முடியல, சினிமா பார்க்காம இருக்க முடியல, டிராமா பார்க்காம இருக்க முடியல. ரமதான் வருவதற்கு முன்னாலே தலைப்புரை கண்டுட்டாங்களாம், இனி டிவி போடக்கூடாது. எப்படிங்க இது முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஜாஅ ரமதான், ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால், ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னah, சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. சில அறிவிப்புல வானத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. அறிஞர்கள் சொல்றாங்க, வானத்துக்கு மேலதான் சுவர்க்கம் இருக்குது. எனவே அந்த சுவனத்தை நோக்கிய வாயில்கள், வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. வகுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன. வசுஃபிதத்திஷ் ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகின்றன. அன்பாண்டவர்களே, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். என்னுடைய உங்களுடைய காதிலே சிறுநீர் கழிப்பதற்கும், எங்களுடைய புடரிலே முடிச்சு போட்டு தூங்கு தூங்கு, இரவு இன்னும் இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஷைத்தானுடைய சக்தி அதனால் குறைந்து போய் விடுகிறது. சுபகு தொழுகைக்கல்ல. இப்ப எத்தனை மணிக்கு இங்க சுபகு? 6 மணிக்கு எழும்பினா சுபகு ஜமாத்தோட தொழலாம். இப்பயே எழும்பேலாது நமக்கு. ரமதான் வந்தா எத்தனை மணிக்கு இங்க எழும்புறோம்? சஹருக்கும் சேர்த்து 4:45 5 மணிக்கு எழும்பிடுறோம். எப்படிங்க முடியுது? எப்படிங்க முடியுது? ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். தூங்கு தூங்கு, இரவு நீளமாக இருக்கிறது என்ற அந்த ஷைத்தானுடைய சக்தி குறைந்து போய்விடுகிறது. சக்தி இல்லாம போகுமா? கட்டினாலும் சில எக்ஷன்கள் நடக்கும், சில முயற்சிகள் நடக்கும். ஆனா 11 மாதம் போடுற கட்ஸும் சண்டித்தனமும் ரவுடித்தனமும் ரமதான்ல ஷைத்தானுக்கு போட இயலாது. அந்த கொஞ்சம் லீக்காவி வார கொஞ்சம் இருக்கே, அதுல மாட்டிக்கிட்டு தான் கொஞ்சம் என்ன செய்யறது நம்முடைய சமூகம், படைச்சவன்றபுடைய அருளை புரியாம தடமாறுறது. இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், ரமதானிலே நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ்வது எங்களுடைய கெட்டித்தனமா, எங்களுடைய முயற்சியா, அல்லது படைத்தவன் ரப்பு என்னையும் உங்களையும் நல்லவர்களாக மாற்றுவதற்கு தருகிற சந்தர்ப்பமா? அன்பார்ந்தவர்களே, ஷைத்தானை கட்டி போட்டுட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா பண்றான்? அஸ்ஸியாமு ஜுன்னா. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க நோன்பை பத்தி? அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம். கேடயம்டா என்னங்க? இந்த தாத்பரியத்தை விளங்குங்க.
இல்லண்டா ரமலானை பயன்படுத்தி வீரர்களாக முடியாது. கேடயம் 11 மாத காலமும் இந்த கேடயத்தை தான் ஷைத்தானுக்கு எதிராக பிடிக்கிறோம். நம்ம சக்தி குறைஞ்சி போயிருக்கிறோம். அவன் அடிக்கிற வாள்வெட்டு கேடயம் உடஞ்சி அவன் வீசுற அம்பு ஈட்டி கேடயம் உடஞ்சி பழுதா போயிருக்குது. அந்த ஓட்டையுழுக்கால வந்து நம்மளை குத்தி ஈமான பறிச்சுட்டு போயிருது. உடஞ்சிருக்கிற பக்கத்தால வாழ்வெட்டுப்பட்டு ரத்தத்தை போக்கிருது. ஈமான் பலவீனம் அடையுது. படைச்சவன் ரப்பு ஷைத்தான கட்டி இப்ப அவன் ஈட்டியும் வராது, வாழ்வெட்டும் வராது, அம்பும் வராது. நீ உன் கேடயத்தை செஞ்சிக்க. எதுக்குங்க கூட கேடயத்தை செய்யணும்? கட்டி போட்டிருக்கிற ஷைத்தான முகத்துல போய் குத்தவா? இல்லை. எதற்கு? இந்த கேடயத்தை நல்ல முறையிலே தொழுகிறேன் 30 நாள் சுபகு தொழுது என்னை பலப்படுத்துகிறேன். எனக்கு இப்ப சுபகு தொழுகைக்கல்ல, அதுக்கு அரை மணித்தியாலத்துக்கு முன்னாலே எழும்புற கட்ஸ் வந்துட்டது. இரவு தொழுகை தொழுகிறேன். என்னுடைய ஈமான் அதிகரித்து விட்டது. அல் குர்ஆனை ஓத முடியாமல் இருந்த எனக்கு ரமலான்ல ஓதுகிறேன். இப்ப கட்ஸ் கூடுது, எனர்ஜி அதிகரிக்குது, கேடயம் உருவாகுது. ரமலான் முடிஞ்ச பிறகு அல்லாஹ் ஷைத்தான் அவிழ்த்து விடுவான். போ, கேடயத்தோட நிக்கிறான் நம்மட முஃமின். முடியும் என்றால் சுபகை தடுத்துப்பார், முடியும் என்றால் குர்ஆனை புறக்கணிக்க வைத்துப்பார். யாருங்க வீரன்? யாரு வீரன்? என்னமோ பெல்ட் எல்லாம் எடுத்திருக்கிறாராம். கராட்டி வகுப்பு நடக்குது, கிளாஸ் நடக்குது. அவன் சொல்லி கொடுப்பான், இப்படி அடிக்கக்கொள்ள நீ இப்படி புடி, இப்படி. அதுல போய் எங்கட மகன் வெத்திட்டாரு. நமக்கெல்லாம் சரி சந்தோஷம். என்ன மாஷா அல்லாஹ், ஏண்ட மகன் பிளாக் பெல்ட்டா எடுத்திருக்காரு, பிளாக் பெல்ட் எடுத்துட்டார். ஏண்ட மகன் இப்ப ஊர்ல யாருக்கும் அடிக்க ரெடி. இரவு 12 மணிக்கு கூரையை உடைத்து கொண்டு திருடன் இறங்குகிறான் வீட்டுக்குள். மகன் பொட்டி படுக்கையோடு ஓடுகிறார். வீரன் நின்றுவோமா? கருப்பு பெல்ட் எடுத்துட்டாரு. வீரன் நின்றுவோமா? கோழைய நின்றுவோமா? கராட்டி மாஸ்டர் நின்றுவோமா? ஏன்? கராட்டி கிளாஸ்ல சண்டித்தனம் காட்டி வேலை இல்லை, ரவுடித்தனம் காட்டி வேலை இல்லை. உன்னுடைய வீட்டுக்குள் திருடன் வருகிற பொழுது அவனை விரட்டி அடிக்கின்ற சக்தியும் ஆற்றலும் இருக்க வேண்டும். ரமலானிலே கட்டி போட்ட ஷைத்தானை அடித்து தொழுதோம், விரட்டி ஜகாத்து கொடுத்தோம். ரமலான் முடிந்த பிறகு ஷைத்தான் வருகிற பொழுது என்னால ஷவ்வால் தலைப்புறையோட சுபகு தொழலாம். அப்படித்தானே? ஷவ்வால் தலைப்புறையில குர்ஆன மூடினா அடுத்த ரமதான் வரைக்கும் குர்ஆன துறக்கல. யாருங்க வெத்தி? நீங்களா ஷைத்தானா? ஷைத்தான். அன்பார்ந்தவர்களே, ரமலானுடைய மாதம் மறக்காதீர்கள். என்னையும் உங்களையும் இறையச்சம் உள்ள மனிதர்களாக மாற்றுவதற்கு ஷைத்தானை விளங்கிட்டு விட்டு படைத்தவன் ரப்பு தருகிற சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் சரியாக பயன்படுத்தி எங்களை கட்ஸ் உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக, ஈமானிய பலம் உள்ளவர்களாக மாற்றினால் ரமலான் முடிந்த பிறகு ஷைத்தான் வந்தாலும் அடித்து விரட்டுவோம். நான் ரமலான் உருவாக்கிய முஃமின், நான் ரமலான் உருவாக்கிய இறையச்சம் உள்ளவன். நான் 5 நேரம் தொழுவேன், நான் ஜக்காத்தை சரியாக கொடுப்பேன், நான் அல் குர்ஆனை ஒவ்வொரு நாளும் திறப்பேன். அன்பார்ந்தவர்களே, இதற்கு படைத்தவன் ரப்பு தருகிற சந்தர்ப்பம் ரமலான். சுவனத்தின் கதவு திறக்கப்படுகிறது. எங்கள நிறைய பேருக்கு என்னங்க ஆசை? தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களை நிறைய பேருக்கு என்ன ஆசை? ரமதான்ல மௌத்தாகணும், ஓடி போய் சுவர்க்கத்துல நுழையிறதுக்கு. என்ன? சுவர்க்கத்தின் வாயில் திறக்கப்பட்டிருக்குதுண்டா அர்த்தம். ரமதான்ல மௌத்தாவினா சுவர்க்கம் போக இயலுமுண்டா? ரசூலுல்லாஹ் எங்கேயாவது சொன்னாங்களா ரமதானில் மரணித்தவர் நேரடியாக சுவர்க்கம் போவார் என்று? இல்லை சகோதர சகோதரிகளே, இல்லை. சுவனத்தின் கதவு திறக்கப்படுகிறது என்றால் அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரி. சுவனம் இருக்கிறதே, மனித உள்ளங்கள் வெறுக்கின்ற பாவம், இந்த நன்மையான காரியம். தொழுகிறது கஷ்டம், நோன்பு பிடிக்கிறது கஷ்டம், ஜகாத்து கொடுக்கிறது கஷ்டம், பெற்றோரை கண்ணியப்படுத்துறது கஷ்டம், முஸ்லிமை மதிக்கிறது கஷ்டம். இது போன்ற நல்ல காரியங்கள் தான் சுவர்க்கத்துக்கு சூளாக இருக்கிறது. ஆனா உள்ளத்துக்கு செய்யறது கஷ்டம். சுவனத்தின் கதவை அல்லாஹ் திறந்து விடுகின்றான். அதன் காரணமாக அந்த அமலை செய்கிற ஆசை பிறக்கிறது, அந்த அமலை செய்கிற விருப்பம் வந்து விடுகிறது. அதனால சுவனத்தின் கதவு திறந்திருக்கிறதுனால என்னுடைய உங்களுடைய உள்ளம்
ஜகாத்து கொடுக்க சொல்கிறது, சதகா கொடுக்க சொல்கிறது, நல்லது செய்ய சொல்கிறது, இரவு தொழுகையில ஈடுபடு என்று சொல்கிறது, ரமலான்ல ஜும்மாவுக்கு நேர காலத்தோட போன்னு சொல்லுது. எதனால சகோதரர்கள்? என்னுடைய உங்களுடைய கெட்டித்தனமா? என்னுடைய உங்களுடைய முயற்சியா? இல்லை. சுவனத்தின் கதவை திறந்ததனால எங்களுடைய உள்ளம் அதை நோக்கி விரிவுபடுத்தப்படுகிறது. எதற்குங்க? நல்லதை செய்து எங்களை பக்குவப்படுத்த வேண்டும். எதற்கு? ரமலானுக்கு பிறகு சுவனத்தின் கதவு மூடப்படும். என்னுடைய உங்களுடைய அமலின் மூலம்தான் அதை திறக்க வேண்டும். திடீரென்று ரபியுல் அவ்வல்ல நானும் நீங்களும் மௌத்தா போனா, சுபகு தொழுதுட்டு மௌத்தா போனோமா, சுவனத்தின் கதவு திறக்கப்படும். குர்ஆனை காலையிலே ஓதிவிட்டு துஹருடைய நேரத்தில் மரணித்தோமா, நான் ரமலான் உருவாக்கிய குர்ஆன் ஓதுகின்ற மனிதன், சுவனத்தின் கதவு திறக்கப்படும். விளங்குதா எப்படி சுவனத்தின் கதவு திறக்கப்படும் உண்டு? அதனால ரமலான்ல மௌத்தாக ஆசைப்படாதீங்கோ. என்ன ஆசைப்படணும்? இன்னொரு ரமலான் வாழுகிற பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும். இன்னும் ஈமானை பலப்படுத்திக் கொண்டு 11 மாத காலம் ஈமானோடு வாழ்ந்து மரணித்தால் ரையான் என்ற வாயில் என்னையும் உங்களையும் சுவனத்தை நோக்கி அழைக்கும். சகோதரர்களே, நரகத்தின் வாயில் மூடப்படுகிறது. நிறைய பேருக்கு ஆசை என்ன தெரியுமா? மூடப்பட்ட நரக வாயிலால ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடணுமா? அப்படியா? நரகத்திர வாயில் மூடப்படுவதில் எனக்கும் உங்களுக்கும் என்ன சகோதரர்களே நலவு இருக்கிறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஹுஃபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத். நரகம் இருக்கிறதே, மனித உள்ளங்கள் விரும்புகின்ற பாவமான காரியங்கள் நரகத்துக்கு சூழாக இருக்கின்றன. விபச்சாரம், அந்நிய பெண்ணை பார்த்து ரசிப்பது, மியூசிக் கேட்பது, படம் பார்ப்பது, நாடகம் பார்ப்பது, சிகரெட்டு குடிப்பது, அடுத்தவண்ட குறையை பேசுவது, ஏமாற்றுவது, இது போன்ற பாவமான காரியங்கள் நரகத்துக்கு சூழாக இருக்குது. எப்பவுமே நரகத்தின் கதவு திறந்திருக்கிறதுனால மனித உள்ளம் அந்த பாவத்தை செய்வதற்கு என்ன செய்கிறது? ஆசைப்படுகிறது. படைத்தவன் ரப்பு செய்கிற பெரிய அருள் என்ன தெரியுமா? நரகத்தின் வாயிலை மூடி பாவத்திலே வெறுப்பை ஏற்படுத்துகிறான். பாவத்தை ரமலான் மாசம் போய் பேசாதே, ரமலான் மாசம் ஏமாத்தாதே. அல்லாஹு அக்பர். ரமலான்ல யாராவது ஒருத்தர் படம் பார்த்துக்கிட்டு இருந்தா 11 மாசமும் படம் பார்க்கிற நீங்க என்னங்க சொல்லுவீங்க அவரை பார்த்து? என்னப்பா ரமலான் அப்பா, கொஞ்சம் அல்லாஹ்வை பயப்படக்கூடாது? யாருங்க இந்த தௌவா செய்யறது? யாருங்க இந்த பயான் பண்றது? படம் பார்க்காதவரா? 11 மாதம் படம் பார்க்கிறவரு ரமலான்ல பயான் பண்றாரு. என்னப்பா ரமலானுப்பா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த நல்ல மாற்றம் எதனால் வருகிறது சகோதரர்களே? ரமலானால் வருகிற மாற்றம். ரமலான் மனிதர்களை புனிதர்களாக மாற்றுமா மாற்றாதா? ரமலான் மனிதர்களை புனிதர்களாக மாற்றுமா மாற்றாதா? மாற்றும் சகோதரர்களே, மாற்றும். ஆனா நானும் நீங்களும் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? ரமலான் அமல் செய்யற மாசம், ரமலான் அமல் செய்யற மாசம் மட்டும் விளங்கி நாம் பாருங்க. இல்லை, ரமலான் அமல் செய்கிற மனிதர்களை உருவாக்குகிற மாதம் என்று விளங்குங்கள். ரமலானிலே பயிற்சி எடுக்கலாம், ரமலானிலே ட்ரெயினிங் எடுக்கலாம். அதன் பிறகு அடுத்த 11 மாத காலமும் நானும் நீங்களும் ரமலான் உருவாக்கிய நல்லவர்களாக மாறலாம். எனவே ரமலான் மனிதர்களை புனிதர்களாக மாற்றுமா மாற்றாதா? நிச்சயமாக மாற்றும் சகோதரர்களே. எனக்கும் உங்களுக்கும் 15 வயது என்றால், வயதுக்கு வந்ததிலிருந்து 2 ரமலான் 3 ரமலானை வீணாக்கி விட்டோம். 20 வயது என்றால் 7-8 ரமலான்களை வீணாக்கி விட்டோம். 30 வயது என்றால் 18-20 ரமலான்களை வீணாக்கி விட்டோம். 40-50 வயது என்றால் எத்தனை ரமலான் எங்கட வாழ்க்கையில் சரியான மாற்றத்தை கொண்டு வராத நிலையிலே வீணாக்கி இருக்கிறோம் என்பதை நிதானமாக சிந்தித்து, எனக்கும் உங்களுக்கும் இன்னும் 1 வார காலம் இருக்கிறது. படைத்தவன் ரப்பு நினைத்தால் இந்த ரமலானை அடைகிற பாக்கியம் இல்லாமல் என்னுடைய உங்களுடைய உயிரை கைப்பற்றி விடலாம். அல்லாஹு அலம். படைத்தவன் ரப்பு நாடினால் இந்த ரமலானை அடைகிற பாக்கியம் கிடைத்தால் உள்ளத்திலே ஆழமாக நானும் நீங்களும் நிறுத்த வேண்டும். ரப்பே, இந்த ரமலானை நல்ல முறையிலே பயன்படுத்தி அமல் செய்வதை விட அமல் செய்கிற மனிதனாக என்னை நான் மாற்ற வேண்டும். எங்கே? ரமலான் முடிந்த பிறகு அமல் செய்கிற மனிதனாக மாற்ற வேண்டும். ரமலான் முடிந்த
பிறகு ரமலானிலே பெறுகின்ற பயிற்சியின் மூலம் ரமலான் உருவாக்கிய மனிதனாக அடுத்த ஷஅபான் வரையிலே வாழுகிற நிலையிலே என்னை இந்த ரமலான் உருவாக்க வேண்டும் ரப்பே. எனவே இந்த ரமலானை நல்ல முறையிலே பயன்படுத்தி ஈமானையும் இறையச்சத்தையும் எனக்குள் உருவாக்கி கொள்ளுகின்ற பாக்கியத்தை தந்த நிலையில் இந்த ரமலானை அடைகிற பாக்கியத்தை தாரப்பே என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ரமலானை வரவேற்போமாக இருந்தால் ரமலான் உருவாக்குகின்ற மனித புனிதர்களில் நானும் நீங்களும் பெயர் பதித்துக் கொள்ளலாம் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த ரமலான் எப்படி மனிதர்களை உருவாக்கும்? ஒரு குர்ஆன் வசனம் ரமலான் வந்தா எல்லாரும் கேட்கிற குர்ஆன் வசனம் தெரியும் தானே? என்ன குர்ஆன் வசனம்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. எதற்காக? எதற்காக? எல்லாருக்கும் தெரியும், தெரியாததல்ல. ஏன் 20 வருஷம் 30 வருஷம் இந்த வசனத்தை கேட்கிறோம்? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. முன்னால கேட்ட கேள்வி என்னங்க? 330 நாள் 42 கிழமை ஜும்மா கேட்கிறோம், மாற முடியல. பேஸ்புக்க துறந்தா இஸ்லாத்தை பார்க்கிறோம், மாற முடியல. இந்த ஒரு மாத ரமதானிலே நானும் நீங்களும் இறையச்சம் உள்ளவர்களாக மாறலாமா? மாறலாம் சகோதரர்களே. நோன்பு என்றால் என்ன? நோன்பு என்றால் என்ன? நோன்பு என்றால் பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும், ஹலாலான மனைவியை விட்டு ஒதுங்கி வாழ வேண்டும். இதுதானே அன்பார்ந்தவர்களே? இதுதான் நோன்பு, சந்தேகம் கிடையாது. ஆனால் இதை கொஞ்சம் மாற்றி சிந்தித்து பாருங்கள். எப்படி? உண்ணுறது ஹலாலா ஹராமா? ஹலால். குடிக்கிறது ஹலாலா ஹராமா? ஹலால். ஹலாலான மனைவியை நெருங்குவது ஹலாலா ஹராமா? ஹலால். இந்த மூன்றையும் விடுகிறோம் என்றால் இன்னொரு வார்த்தையில நோன்பை சொல்லுங்க பார்க்க. நோன்பு என்றால் படைத்தவன் ரப்புக்காக ஹலாலை விடுவது நோன்பு. படைத்தவன் ரப்புக்காக ஹலாலை விடுவது நோன்பு. எங்க அந்த ரப்புக்காக ஹராத்தை விட முடியாது? சிந்தித்து பாருங்கள். நோன்பு இறையச்சம் உள்ளவர்களை உருவாக்குமா உருவாக்காதா? சிந்திக்கிற முறையிலே சிந்தித்தால் நோன்பு மனிதர்களை உருவாக்கும் சகோதரர்களை. ஏன் சிகரெட்டு குடிக்கிறோம்? குடிக்கின்ற புகைத்தல் பழக்கத்திலே ஈடுபடுகின்ற, வெற்றிலை சப்புகின்ற பழக்கத்திலே ஈடுபடுகின்ற, பாபுல் பீடா போன்ற அசிங்கங்களை வாயிலே போட்டு வீணடிக்கின்ற, மூக்குத்தூள் போன்றவைகளை பற்களுக்கிடையிலே செருகி விடுகின்ற அசிங்கத்தை செய்கின்ற, மனிதனுடைய உடம்பை அழித்து நாசமாக்குகின்ற மோசமான பாவனையிலே ஈடுபடுகின்ற ஒவ்வொரு சகோதரர்களையும் அழைத்து சொல்கிறேன். இதையெல்லாம் ஏன் நாங்கள் செய்கிறோம்? பழகி போய்விட்டது, விட முடியாது. பழகி போய்விட்டது, விட முடியாது. சினிமா பார்க்கின்ற சமூகம். பிறக்கின்ற பொழுதே சினிமா காட்சியோடு தான் வந்தோமா? பிறக்கும் பொழுதே நாடகம் பார்த்துக்கிட்டு தான் பிறந்தோமா? பிறக்கும் பொழுதே அந்நிய பெண்ணை பார்த்து ரசித்துக் கொண்டுதான் பிறந்தோமா? இல்லை. எத்தனை வயசுலங்க பழகிறோம்? 10 வயசு டீனேஜ் வந்த பிறகுதான் அந்நிய ஆம்பளைய பார்த்து ரசிக்கணும்னு பெண்மணிக்கு விளங்குது, அந்நிய பெண்ணை பார்த்து ரசிக்கணும்னு ஆண்மகனுக்கு விளங்குது. அப்படித்தானே? சினிமாட தாத்பரியம் எப்பங்க விளங்குது? 18 வயசு 20 வயசுல தான் விளங்குது. உண்ணுவது எப்ப சகோதரர்களே? பிறந்த பிள்ளை அழுவது எதற்காக? தாயிடத்தில் பால் குடிப்பதற்காக. அன்று ஆரம்பித்த உணவு பழக்கம் இன்று வரைக்கும் இருக்கிறது. பழகி போனதை விட முடியாது என்றால், எனக்கு தின்னாம குடிக்காமலாம் இருக்கேல, நான் நோன்பு பிடிக்க மாட்டேன், அப்படித்தானே சொல்லணும். குடிக்கிற பழக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுங்க? 20 வயசுல ஆரம்பிச்சதா? அல்லது நானும் நீங்களும் ட்ரைனிங் எடுத்து உருவாக்கி கண்டதா குடிக்கிறது? இல்லை. பிறந்த நாளிலிருந்து பால் குடிக்கிறோம், அன்றிலிருந்து தண்ணீர் குடிக்கிறோம். பழகி போனது விட முடியாது என்றால் எதை நானும் நீங்களும் விட்டிருக்க கூடாது? பிறந்த நாள்ல இருந்து 10 மணிக்கு தண்ணி குடிக்கிறாள் நான், நோன்பு ஒரு மாசம் எனக்கு உடையலா? அப்படியா சொன்னோம்? இல்லை. படைத்தவன் ரப்பு ஹலாலை உண்ண வேண்டாம் என்று சொன்னான், நான் உண்ண மாட்டேன். படைத்தவன் ரப்பு ஹலாலான பானத்தை குடிக்க வேண்டாம் என்று சொன்னான்,
விடுகிறான், நான் குடிக்க மாட்டேன். என்னுடைய ஹலாலான மனைவி, ஹம்து ஸலவாத்தோடு கரம் பிடித்த மனைவி பக்கத்திலே இருந்தாலும் ஆசையோடு பார்க்க மாட்டேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ரமலானுடைய பகல் நேரத்திலே படைத்தவன் ரப்புக்காக பிறந்த நாளிலிருந்து பழகிய பழக்கங்களை எல்லாம் விட முடியும் என்றால் 10 வயதிலும் 20 வயதிலும் நாங்களாக பழகிய புகைத்தல் பழக்கத்தை விட முடியாதா? நாடக கலாச்சாரத்தை விட முடியாதா? சினிமா கலாச்சாரத்தை விட முடியாதா? இப்படி ரமலானை நானும் நீங்களும் சிந்தித்தால், இப்படி நோன்பை நானும் நீங்களும் சிந்தித்தால், நோன்பு என்னையும் உங்களையும் புனிதர்களாக மாற்றுமா மாற்றாதா? மாற்றுமா மாற்றாதா? தாய்மார்களே, சகோதரிகளே, நிதானமாக சிந்தித்து பார்ப்போம். இந்த ரமலானை ஹலாலை விடுகிற நான் அந்த ரப்புக்காக ஹராத்தை விடுவேன் என்று முடிவெடுத்தால் நல்லவர்களாக வாழ முடியுமா முடியாதா? நோன்பு மாசமுங்க, படைச்சவன் ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். படம் பார்க்காதீங்கன்னு அட்வைஸ் பண்றோம் தானே. ஷவ்வால் தலைபிறையோடு படைத்தவன் ரப்பு போய் விடுவானா? போக மாட்டான். ஷவ்வாலிலும் அந்த ரப்பு என்னை கண்காணிக்கிறான், துல்கஅதாவிலும் கவனிக்கிறான், ஷஅபானிலும் கவனிக்கிறான், ரமதானிலே அந்த ரப்பு பார்க்கிறான் என்பதற்காக ஹராத்தை விட்ட நானும் நீங்களும் ஷஅபானிலே என்ற ரப்பு என்னை பார்க்கிறான் அந்த சிந்தனையை உருவாக்கினால் ரமலான் என்னையும் உங்களை மாற்றுமா மாற்றாதா? அன்பார்ந்தவர்களே, வீட்டுக்கு போறோம், சமையல் அறைக்கு போறோம். நம்ம சமையல் அறை தானே, நம்ம வாங்கி கொடுத்த இறைச்சத்தானே ஆக்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம சாப்பிட்டா யாராவது கேள்வி கேட்கலாமா? முடியாது. சமையல் அறைக்கு போனோம், பொஞ்சாதி நல்லா தூக்கம், புள்ள குட்டி நல்லா விளையாடுறாங்க. சட்டியை திறந்து ஒரு இறைச்சி துண்டு எடுத்து வாயில போடுவோமா? ஏங்க போட மாட்டோம்? ஏன் போட மாட்டோம்? இந்த கேள்வியை கேளுங்கள். ஏன் போட மாட்டோம்? என்னுடைய ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய ஆபீஸிலே அமர்ந்து உங்களுடைய மேனேஜருக்கு துரோகம் செய்கிற நேரம், உங்களுடைய கம்பெனிக்கு துரோகம் செய்கிற நேரம், கேஷியர் மேசையிலே ஹராத்தை போடுகிற நேரம், சமையல் அறையில் இருந்து கொண்டு இறைச்சி துண்டை போடுவதை பார்த்த ரப்பு இந்த கேஷியர் மேசையை பார்க்கிறான் என்று நானும் நீங்களும் ரமலான் உருவாக்கிய மனிதர்களாக வாழ்ந்தால் இறையச்சம் உள்ளவர்களாக வாழ முடியுமா முடியாதா? வாழ முடியுமா முடியாதா? வுது எடுக்கிறோங்க, வுது எடுக்கிறோம், வாயுலுக்கு தண்ணி எடுக்கிறோம். ஒரு முடர் குடிச்சா யாருங்க தெரியும்? சின்ன புள்ள காலத்துல சில நேரம் செஞ்சு பார்த்துருப்போம். யாருக்கும் தெரியாது நான் ஒரு முடர் தண்ணீர் குடித்தால். ஏங்க குடிக்கல? 15 வயது வயது ஒவ்வொரு இளைஞனையும் பார்த்து கேட்கிறேன். 20 வருஷம் 30 வருஷம் நோன்பு பிடித்த ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறேன். நானும் நீங்களும் வுது எடுக்கிற நேரம் வாய்க்குள் செலுத்துகின்ற தண்ணீரில் ஒரு மிடர் குடிக்க விடாமல் என்னையும் உங்களையும் தடுத்தது எது? அந்த இறையச்சம் அல்லவா? அந்த படைத்தவன் ரப்பு பார்க்கிறான் என்ற உணர்வு அல்லவா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்த ரப்பு என்னுடைய மொபைல் போனிலே யாருக்கும் தெரியாமல் சினிமா பார்க்கிற நேரம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை வளர்த்து கொண்டால் அந்த ரமலான் என்னையும் உங்களை இறையச்சம் உள்ளவர்களாக மாற்றுமா மாற்றாதா? மாற்றுமா மாற்றாதா? அல்லாஹு அக்பர். எங்க ரமலானை பயன்படுத்தல நானும் நீங்களும்? படைத்தவன் ரப்பு தருகின்ற சந்தர்ப்பத்தை ஏங்க சரியா பயன்படுத்தல? அன்பார்ந்தவர்களே, ரமலானை நானும் நீங்களும் சரியாக பயன்படுத்தினால் படைத்தவன் ரப்புக்காக ஹலாலை விடுகிற நான், படைத்தவன் ரப்புக்காக ரமலானிலே அல்லாஹ்வை பயந்து நடக்கிற நான், அந்த ரப்புக்காக என்னுடைய இருட்டறையிலே செய்கின்ற ஹராத்தை நான் விடுவேன், என்னுடைய கேஷியர் மேசையிலே நான் செய்கின்ற பாவத்தை விடுவேன் என்று அந்த ரப்பை சரியாக புரிந்திருந்தால் ரமலான் என்னையும் உங்களை மாற்றுமா மாற்றாதா? நிச்சயமாக மாற்றும் சகோதரர்களே, நிச்சயமாக மாற்றும். எனவே நோன்பு என்பது என்னன்றதை சரியா விளங்கி படைத்தவன் ரப்புக்காக ஹலாலை விடுவது நோன்பு என்று அந்த வரைவிலக்கணத்தை சரியாக சிந்தித்தாலே இந்த நோன்பு என்னையும் உங்களையும் மனிதர்களில் புனிதர்களாக மாற்றும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு முன்னால் வருகிற ரமலானை
அடைந்து கொள்கிற பாக்கியம் கிடைத்தால் ரமலானுடைய பகல் நேரத்திலே படைத்தவன் ரப்புக்காக ஹலாலை விடுகின்ற நான் அந்த ரப்புக்காக என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற ஹராமான காரியங்களை விடுவேன் என்ற ஒரு முடிவெடுத்தால் நிச்சயமாக இந்த ரமலான் என்னையும் உங்களையும் ரமலானில் மட்டுமல்ல அடுத்த ஷஅபான் வரைக்கும் நல்லவர்களாக வாழ வைக்கும். சகோதரர்கள், இந்த ரமலான் அடுத்த ஷஅபான் வரைக்கும் நல்லவர்களாக வாழ வைக்கும். இந்த ரமலான் எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற ஆழமான ஒரு பயிற்சி. இது நாங்களா செய்யாமல் எதையும் நான் சொல்லல, ரமலான் எங்களுக்கு தருகிற பயிற்சியைத்தான் சொல்றேன். குர்ஆன் ஓதுறது, நாங்களா ஜக்காத்து கொடுக்கிறது, அது நம்மளா செய்யறதுன்றலாம். நான் சொல்றது ரமலான் எங்களுக்கு தருகின்ற பயிற்சியும் ட்ரைனிங்கும். நோன்பு பிடிக்கிறதுக்கு என்னங்க செய்வோம்? என்ன செய்வோம்? சஹர் சாப்பிடுவோம். என்ன சஹர் நானும் நீங்களும் விரும்பி அந்த நேரத்துக்கு எழும்பி சாப்பிடுறது இல்ல. ஏங்க சாப்பிடுறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தஸஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபிஸ் ஸஹூரி பரக்கா, அந்த சஹர் உணவிலே பரக்கத் இருக்கிறதுண்டாங்க. அந்த நபிகளாரை பின்பற்றி சஹர் செய்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எதுக்குங்க நானும் நீங்களும் வருஷத்துக்கு தின்றது போதாதா? இன்றைக்கு எத்தனை கிலோ தின்றுப்போங்க? இன்றைக்கு சுபகுல இருந்து சில நேரம் மகரிபு இஷாக்கு முன்னாலே நல்லா போட்டுட்டு தான் வந்திருப்போம். ஒரு நேரத்துக்கு ஒரு 250, 350, 500 கிராம்ஸ் போடுறோம் உடம்புக்கு. தின்ன போதாததுக்கு தான் சஹர்ல எழும்பி தின்னுண்டு எல்லாம் ட்ரைனிங் தாரானா? எதுக்குங்க இந்த சஹரு? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்னையும் உங்களையும் புனிதர்களாக மாற்ற விரும்புகிற ரப்பு புனிதத்துவத்தை தருவதற்கு தருகின்ற பயிற்சி தான் சஹர் உணவு. சகோதரர்களே, 330 நாள் நானும் நீங்களும் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம்? என்னால சுபகுக்கு எலும்பேலா, பலவீனப்பட்ட நான், கஷ்டப்படுகிற நான், என்னால சுபகுக்கு எலும்பேலா எலும்பேலான்னு சொல்றோம். பாருங்க, அந்த ரப்பு எங்களுக்குள்ள கட்ஸ எடுத்து காட்டுற. மனிதா, உன்னால சுபகு தொழுகைக்கல்ல, அதற்கு முன்னால அரை மணித்தியாலத்துக்கு முன்னாலே உன்னால எலும்பலாம் மனிதா. எதுக்கு தெரியுமா? ஒரு புடி சாப்பிடுறதுக்கு. அல்லாஹு அக்பர். இரவு 12 மணி, நல்லா தூக்கம் போகுது. உங்களோட நண்பர் கொண்டு வந்து பிரியாணியை தந்தா தின்னுவீங்களா? தூக்கி அடிப்பீங்க முகத்துல. இது சாப்பாடு தின்ற நேரம் அப்பான்னு கேட்பீங்க. தூங்கி எழும்பி பத்தியனா தின்னேலா. ஆனால் படைத்தவன் ரப்புக்காக நல்லா தூக்கம் போற அந்த சஹர் நேரத்தில் எழும்பி ஒரு புடி சாப்பாடாவது தின்னோணும் என்று படைத்தவன் ரப்பு தந்த உதிப்பு. சகோதரர்களே, உதிப்பு. படைச்சவன் ரப்பு எங்களுக்குள்ள கட்ஸ காட்டுறான். என்ன தெரியுமா? மனிதா, உன்னால சுபகு கல்ல மனிதா, சுபகு கல்ல. சுபகுடைய அதானுக்கு முன்னால அரை மணித்தியாலத்திலேயே எழும்பலாம் என்ற பலவீனப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் மறைந்திருக்கின்ற சக்தியையும் ஆற்றலையும் காட்டுகின்றான் அந்த ரப்பு. எதுக்கு சகோதரர்களே? சாப்பிட பழக்கிறதுக்கா? இல்லை, இல்லவே இல்லை. சஹருக்கு பின்னால் மறைந்திருக்கின்ற தத்துவம் தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், நல்ல மனிதர்களை பற்றி, இறையச்சம் உள்ள மனிதர்களை பற்றி அல் குர்ஆனிலே சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். உண்மையான மூமின்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் சஹர் நேரங்களில் எழும்பி பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நோன்பாளிக்கு சஹர் நேரம் என்னங்க? சாப்பிடுற நேரம். உண்மையான மூமினுக்கு சஹர் நேரம் என்னங்க? இந்த வசனத்தை மறக்காதீங்க. சூரா ஆல இம்ரான், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். சஹர் நேரங்களிலே எழும்பி, யா அல்லாஹ், நான் பாவம் செஞ்சிட்டேன் ரப்பே, என்னைய மன்னிச்சுக்கோண்டு கேட்கிறது முஃமின்களுடைய பழக்கமாம். சூரத்து ஸாரியாத், சூரத்து ஸாரியாத் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சுவனவாசிகளை பற்றி, அவர்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற நேரம் மிக தெளிவாக 51வது அத்தியாயம் 18வது வசனத்தில் சொல்கிறான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹர் நேரங்களில் எழுந்து அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள்.
நல்ல மனிதர்களுக்கு சஹர் நேரம் எப்பங்க? என்னங்க? பாவ மன்னிப்பு தேடுற நேரம். ஏன்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யன்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா, உயர்த்தியான எங்களுடைய ரப்பு இரவையின் கடைசி பகுதியிலே, இரவு மூணா பிரிச்சு மூணாவது பகுதி இருக்குதே, அந்த பகுதியிலே அடிவானத்துக்கு எங்களுடைய ரப்பு இறங்குகிறான். இறங்கி கேட்கிறான், அலா முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர லஹு, எனக்கிட்ட பாவம் மன்னிப்பு தேடுற யாரும் இல்லையா? நான் உங்களுக்கு மன்னிப்பு தர காத்து கொண்டிருக்கிறேன் சொல்ற ரப்பு சஹருடைய நேரத்தில் அடிவானத்துக்கு இறங்குகிறான் என்றா, பலவீனப்பட்ட நானும் நீங்களும் 330 நாள் என்ன மனநிலையில வாழ்றோம்? படைச்சவன் ரப்பு அடிவானத்துக்கு இறங்குகிற நேரம் எனக்கு எழும்பேலா. படைச்சவன் ரப்பு ரமலான தந்து சஹருக்கு எழும்பி ஒரு புடி சாப்பிட பழகப்பானி. சாப்பிடவா பழக்கிறான்? இல்லை. ரமலான் முடிந்த பிறகு அந்த நேரத்தில் எழும்பி அடிவானத்துக்கு இறங்குகிற ரப்பு கிட்ட, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சுக்கோண்டு கேட்க பழக்கிறான் சகோதரர்களே. ரப்பு பழக்கிறான் சகோதரர்களே. சஹருடைய நேரத்தை சரியாக புரிந்து கொண்டால் ரமதான் மனித புனிதர்களை உருவாக்குமா இல்லையா? சஹருடைய நேரத்தை சரியாக 30 நாள் ட்ரெயினிங் எடுத்து சாப்பிடுவதற்குத்தான் நான் எழும்புகிறேன், சாப்பாட்டு வீரனாக மாறுவதற்கல்ல. செய்கிற பாவங்களுக்கெல்லாம் சஹருடைய நேரத்தில் மன்னிப்பு தேடுகின்ற உண்மை முஃமினாக, உண்மையான சுவனவாசியாக மாற வேண்டும் என்கிற அந்த பக்குவத்தை உருவாக்குவதற்கு படைத்தவன் ரப்பு ரமலானிலே தருகின்ற பயிற்சி தான் சஹர் உணவு பயிற்சி. சகோதரர்களே, சஹர் உணவு பயிற்சி. சஹருக்கு பின்னால் மறைந்திருக்கின்ற இன்னொரு தத்துவம் என்ன சகோதரர்களே? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது தெரியாதவங்க இருந்தா இதை படிச்சுக்கங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஸ்லு மா பைன சியாமினா வ சியாமி அஹ்லில் கிதாப், நாங்கள் பிடிக்கின்ற நோன்புக்கும் வேதக்காரர்கள் பிடிக்கின்ற நோன்புக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அக்லத்து சஹர் என்றார்கள். சஹர் உணவு சாப்பிடுவது என்றார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். எதுக்குங்க சஹர் உணவு சாப்பிடணும்? சஹர் உணவு சாப்பிடாம நோன்பு பிடிச்சா யூதர்களுடைய நோன்பு. நீங்க என்ன வருத்தப்பட்டாலும் சஹருக்கு எழும்பி ஒரு ஈத்தம்பழமாவது சாப்பிட்டுருங்க. எதுக்கு? யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். ஏன் சகோதரர்களை? ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லதத்தபிஅன்ன ஸனன மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஷிப்ரம் பிஷிப்ரின், ஜானுக்கு ஜான், திராஅம் பிதிராஇன், முலத்துக்கு முலம் அவர்களை பின்பற்றுவீர்கள். ஹத்தா லவ் தகலு ஜுஹ்ர பப்பின் லதகல்துமூஹு, அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஓடோடி சென்று உடும்பு வாழுகிற பொந்துக்குள் புகுந்து கொண்டால் நீங்களும் புகுந்து கொள்வீர்கள். ஒரு யூதன் உடும்பு வாழ்ற பொந்துளுக்கு எதுக்குங்க புகுருவான்? உடும்பு பிடிக்க. நம்ம புகுந்தா தவறா? தவறு கிடையாது. கிறிஸ்தவன் புகுந்தால் நாங்களும் புகுறோம், உடும்பு பிடிக்க. தவறா? இல்லை. எதுக்கு புகுந்து கொள்வோம் தெரியுமா? யூதன் புகுந்தான், நானும் புகுவேன். கிறிஸ்தவன் நுழைந்தான், ஏன் காரணம் கேட்க மாட்டோம். இந்த கேண்டவங்களோட நிலைமை எப்படிங்க இருக்கு? ஃபங்க்ஷன், விழா கொண்டாட்டம். அவங்க அறிமுகப்படுத்துறாங்க, நம்ம கொண்டாடுறோம். அவன் செய்யறதெல்லாம் நமக்கு என்ன நல்லதா விளங்குது, அவன் காட்டித்தாரதெல்லாம் நமக்கு அழகா விளங்குது. ரசூலுல்லாஹ் மாதிரி தாடி வைங்கண்டா கஷ்டமே, ஏழுமா. பொண்டிங் தாடி வைங்கண்டா மாஷா அல்லாஹ் அழகா இருக்கிறீங்க. சீப்பு தாடி, பட்டி தாடி, கோட்டு தாடி, யார மாதிரி? நஊது பில்லாஹ். ரசூலுல்லாஹ் மாதிரி ஒரு புடி தாடி வைங்களேப்பாண்டா கஷ்டமா இருக்குதுன்னு. முடி வெட்டணும். நீங்க உங்களுக்கு விருப்பமான டிசைன்ல முடி வெட்டுங்க, பிரச்சனை கிடையாது. படநடிகனை போல, விளையாட்டு வீரனை போல, ரெஸ்லிங் வீரனை போல அவன் கலாச்சாரத்தை இங்க காட்டாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் உடும்பு வாழ்ற பொந்துளுக்கு புகுந்து கொண்டா ஏன் இதுக்குன்னு கேட்காம நீங்களும் போய் புகுந்து கொள்வீங்க. அவன் செய்யறதெல்லாம் நம்மட தலையில செய்யறது, அவன் செய்யறதெல்லாம் நம்மட முகத்துல செய்யறது, அவன் காட்டுற டிசைன் எல்லாம் எங்களுக்கு அழகான உடுப்பா விளங்குது. வேண்டாம் சகோதரர்களே, வேண்டாம். முடியல ஒரு ஜுப்பாவை உடுத்துக்கிட்டு போங்க, யாருடைய டிசைனும் வராது. நல்ல மனிதர்களோட டிசைன் விளங்கிட்டு போகும்.
ஆனா பட நடிகனை போல, விளையாட்டு வீரனை போல, அவன் உலகத்துல பேமஸ் ஆக்கி காட்டுகின்ற எங்கட பணத்தை பறிக்கின்ற முதலைகளை போல இந்த உலகத்துல உடுக்க ரெடியாவாதீங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முலத்துக்கு முலன் ஜானுக்கு ஜான் பின்பற்றுகின்ற நிலைமை வரும் உண்டாங்க. இதுக்கெல்லாம் நாங்க ஹராம் ஹலால் மட்டும்தான் பார்க்கிறோங்க. ஹராம் ஹலால் ரசூலுல்லாஹ்வோட சுன்னா, அதோட மாற்று மத கலாச்சாரத்திலும் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது ரசூலுல்லாஹ் கியாமத் நாளுடைய அடையாளமாக சொன்னாங்க. அதற்கு தரக்கூடிய பயிற்சியை தான் சஹர் சாப்பாடு. சகோதரர்களே, யூத நசாராக்களை பின்பற்றக்கூடாது, எனவே நான் சஹர் சாப்பிடுகிறேன் என்று பயிற்சி எடுக்கிற நானும் நீங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே திருமண ஃபங்க்ஷனா மாற்று மதத்தவர்களை நான் பின்பற்ற மாட்டேன். என்னுடைய விழாக்களா மாற்று மதத்தவர்களை நான் பின்பற்ற மாட்டேன். என்னுடைய சந்தோஷமா, என்னுடைய ஆடை கலாச்சாரமா, என்னுடைய நடையுடை பாவனையா நான் மாற்று மதத்தவர்களை பின்பற்ற மாட்டேன். நான் சஹர் உணவு சாப்பிட்டு யூதர்களுக்கு மாறு செய்த நோன்பாளி. நான் நபிகளாரையும் சஹாபாக்களையும் பின்பற்றி தான் என்னை மாற்றிக்கொள்வேன் என்கிற ஆழமான வழிகாட்டலை சஹர் உணவின் மூலம் நானும் நீங்களும் பெற்றுக்கொண்டால் மனிதர்களில் புனிதர்களான சஹாபாக்களை போல வாழையிலுமா இல்லதான்? சஹர் உணவில் இருந்து சரியான பாடம் பெறாட்டி யார பின்னுக்குங்க போவோம்? கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். என்னங்க அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கிய யூதர்களை போன்றோ, வழிகட்டு போன கிறிஸ்தவர்களை போன்றோ ரப்பே என்னை ஆக்கி விடாதே. சஹர் உணவிலிருந்து பாடம் பெற்றால் சஹாபாக்களை போன்று வாழலாம். சஹர் உணவிலிருந்து பாடம் பெறவில்லை என்றால் யூத கிறிஸ்தவர்களை போன்று நானும் நீங்களும் வழிகட்டு போக வேண்டி வரும். எனவே ரமதான் எங்களுக்கு தருகின்ற ஆழமான ஒரு பயிற்சி சஹர் உணவு என்ற அந்த பாடம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல். சஹருடைய நோக்கம் என்னங்க? யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். இந்த ரமலானிலே சஹர் உணவை சரியாக சாப்பிட்டு நபிகளாரை பின்பற்றுகின்ற யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்கின்ற உண்மை முஸ்லிம்களாக மாறினால் ரமலான் உருவாக்கிய மனித புனிதர்களாக மாற முடியுமா, முடியாதா? நிச்சயமாக முடியும் சகோதரர்களே, நிச்சயமாக முடியும். இந்த ரமலான் எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற பயிற்சி என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம் என்று சொல்லி போட்டு சொன்னாங்க. அந்த கேடயம் என்னன்றதை பார்த்துட்டோம் தானே? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனவே வஇதா கான ஸௌமு யௌமி அஹதிக்கும், உங்களில் ஒருவர் நோன்பு பிடித்திருந்தால், உங்களில் ஒருவர் நோன்பு பிடித்திருந்தால் ஃபலா யர்ஃபுஸ், அவர் மோசமான பேச்சுக்களை பேச வேண்டாம். என்ன பேச வேண்டாம்? மோசமான பேச்சுக்களை பேச வேண்டாம். வலா யஸ்ஹப், அர்த்தமற்ற கூச்சலிடல் சத்தங்களை போட வேண்டாம். வலா யஜ்ஹல், மடையனாக வேண்டாம் என்றாங்க. இந்த தத்துவங்களையும் இந்த தாத்பரியங்களையும் ரமலானிலே நானும் நீங்களும் சரியாக எங்களுக்குள் கொண்டு வந்தால் மனிதர்களில் புனிதர்களாக மாறலாம் சகோதரர்களே. மோசமான பேச்சு, தூசணம் பேசுறது, ஆபாசம் பேசுறது, அசிங்கம் பேசுறது நோன்பாளியா பேசாதேண்டாங்க ரசூலுல்லாஹ். பயனற்ற பேச்சுக்களை பேசுறது, விதண்டாவாதத்தில் ஈடுபடுறது, தர்க்கம் புரியறதுல ஈடுபடுறது, எதனால எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில மிச்சம் சண்டை வருது? நான் சரியா நீ சரியா, வீண் விதண்டாவாதம். ஆதாரத்தை காட்டினா நீங்க சரி, உங்களோட பக்கம் ஆதாரம் இருந்தா நீங்க சரி, முடிஞ்சு. அதை தாண்டி என்ன பண்றது? விதண்டாவாதம் பண்றது, வீண் தர்க்கம் எங்களோட ஒற்றுமையை இல்லாமலாக்கும், எங்களுக்கு இடையில விரிசல்களை உண்டு பண்ணும். நோன்பு என்ன செய்கிறது? நோன்பு வீண் விதண்டாவாதங்கள் இருந்து தூரமாக்கும். இன்னொரு முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? வலா யஜ்ஹல், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மடையனாக வானம்ண்டாங்க. மடையனாகுவோமா சகோதரர்களே? கேட்கிறேன், தாய்மார்களே, சகோதரிகளே, என்னைய பார்த்து யாராவது மட வேலை செய்யாதீங்கன்னா எவ்வளவு கோபம் வரும்? என்ன நாங்க படிச்ச ஆட்கள், நாங்க எங்க மடத்தனமான வேலை செஞ்சோமே? அன்பார்ந்தவர்களே, 3 மணித்தியாலம் சினிமாவுக்கு முன்னால உட்கார்றதை விட ஒரு மடத்தனம் இருக்குதா சகோதரர்களே? அல்லாஹ்வை பயந்து கேளுங்க. 3 மணித்தியாலம் படத்துல உட்கார்ந்துகிட்டு என்னங்க பாக்குறோம்? ஒருத்தனை போட்டுக்கிட்டு 10 பேர் அடிக்கிறான். சில நேரம் கண் கலங்கி கண்ணீர் வடிது. பாருங்களேன் செய்யற அநியாயத்தை. உண்மைக்கு செஞ்சானாவே
எங்கட புத்தியை இழந்தோம் தானே, மடையனாவினோம் தானே, இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாடகம் போகுது, மாமி மருமகள் சண்டை போகுது, மாமி அழுகிற பாருங்களே, மாமிய படுத்துற கொடுமை. இந்த மாமி அவட மருமகளை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறா. நாடகத்துல போறது உண்மையா அல்லது எங்களை மடையனாக்குறானா? எங்களை மடையனாக்கி கண்ணெல்லாம் பிறண்டு போகுது. நாடக காட்சியை பார்த்தா மூளைய கலட்டிக்கிட்டு போயிட்டான். ஆனா எங்கட மருமகளுக்கு நாங்க செய்யற அநியாயம் அநியாயமா விளங்குது இல்ல. எங்கட மாமிக்கு நாங்க செய்யற துரோகம் விளங்குது இல்ல. அங்க பொஞ்சாதி மாப்பிளைக்கு எதிரா நடக்கிறா, இங்க போய் பாருங்களேன் மாப்பிளைக்கு எதிரா இப்படி நடக்கிறாளே, பார்த்த நாடகத்தை பார்த்து கதை. இவன் மாப்பிளைக்கு எதிரா என்ன செஞ்சு கொண்டீரா? நடந்து கொண்டிருக்கிறா. எதுங்க எங்களை மடையனாக்கிச்சு? சினிமாக்கள், நாடகங்கள். ஒரு கூட்டத்துக்கு ரெஸ்லிங் பைத்தியம் இருக்குங்க. அவன் ஒவ்வொரு அடிக்கும் ஒப்பந்தம் பண்றான், ஒவ்வொரு சொட்டுக்கும் ஒப்பந்தம் பண்றான். 10 சொட்டு அடிச்சு 11வது சொட்டுல நீ எழும்பி நிக்கணும்னு அவன் பேசிக்கிட்டு எழும்பி நிக்கிறான். நம்ம பாருடா அடியேன்றோம். மூளைய கலட்டிக்கிட்டு போனா மடையனாக்கினானா இல்லையா? எங்கட மூளையை வாங்கினானா இல்லையா? சிகரெட்டு உடல் நலனுக்கு தீங்கை ஏற்படுத்தும். பார்த்து பார்த்து குடிக்கிறோம். மூளை எங்கெங்க போனிச்சு? மூளை எங்கெங்க போனிச்சு? வலா யஜ்ஹல். உண்மையான நோன்பாளியாக இருந்தால் மடத்தனமான வேலை செய்யக்கூடாது. அல்லாஹு அக்பர். இந்த ரமலான் தருகிற பயிற்சியை நானும் நீங்களும் பெற்று நான் மடையனாக மாட்டேன். இந்த உலகமெல்லாம் என்னை ஏமாற்ற நினைத்தாலும் நான் ரமலான் உருவாக்கிய புத்தி உள்ளவன். பேங்க்ல போய் அடகு வச்சோம், லாபம் மாதிரி விளங்கும். என 1 லட்சம் லோன் தரக்கொள்ள லாபம் மாதிரி விளங்கும். 1,25,000 கட்டி முடிய கொள்ளதான் பாருங்களேன், ஏமாத்தி 25,000 பறிச்சு எடுத்துட்டானே. வாகனம் லீஸ் பண்ண கொள்ள மாஷா அல்லாஹ் 15 லட்சம் தான் கையில இருந்துச்சு. 50 லட்சத்துல வாகனத்தை கொண்டு நிப்பாட்டினேன் பாருங்க. 60 லட்சம் கட்டி முடிய ஏலா போனா வாகனத்தை தூக்கி கொண்டு போகலாம் கண் பெறலுதுன்னு. யாருங்க மடையன்? மூமின் மடையனாகுவானா? இல்லை. நான் உண்மையான நோன்பு உருவாக்கிய மனிதன். நான் அடுத்தவனுக்கு முன்னால் என்னுடைய புத்தியை இழக்க மாட்டேன், நான் மடையனாக மாட்டேன் என்கிற ஆழமான பயிற்சி எடுத்தால் இந்த உலகத்திலே உண்மையான முஃமினாக மாற முடியுமா? முடியாதா? ரமலான் என்னையும் உங்களையும் உருவாக்குமா இல்லையா? நல்ல மனிதர்களாக வாழ வைக்குமா இல்லையா? இப்ப நானும் நீங்களும் ஒரு சபதம் செய்ய வேண்டும் சகோதரர்களே. படம் பார்ப்பதை ரமலானில் விடுவதல்ல, ரமலானில் விட்டு அல்லாஹ்வை ஏமாற்றுவதல்ல. நாடகம் பார்ப்பதை ரமலானில் விட்டு அல்லாஹ்வை ஏமாற்றுவதல்ல. வட்டி எடுப்பது, லோன் எடுப்பது, ஹராம் செய்வது, ஏமாற்றுவது ரமலான்ல விட்டு அல்லாஹ் கிட்ட நல்ல பிள்ளையாக இயலா. படைத்தவன் ரப்புக்காக என்னுடைய வாழ்க்கையிலே இனி நான் வேண்டுமென்று படம் பார்க்க மாட்டேன், வேண்டுமென்று நாடகம் பார்க்க மாட்டேன், வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட மாட்டேன், எதுவெல்லாம் ஹராமோ அதை நான் செய்ய மாட்டேன், என்னை மடையனாக்குகின்ற எந்த சூழ்ச்சியிலும் நான் சிக்க மாட்டேன் என்று முடிவெடுத்தால் உண்மை முஃமினா வாழ முடியுமா? முடியாதா? ரமலான் என்னையும் உங்களையும் உருவாக்குமா? உருவாக்காதா? எனவே பேங்குகளுக்கெல்லாம் பின்னால போய் ஏமாந்துடாதீங்க, மூளை அடகு வச்சிடாதீங்க. நல்லா தார மாதிரி இருக்கும், சுரண்டி எடுக்கக்குள்ள கவலைப்பட்டு கண்ணீர் வடிப்பீங்க. செக்கு கொடுக்க கொள்ள லேசா இருக்கும், செக்கு ரிட்டர்ன் ஆகி 3000 ரூபாய் 2000 ரூபாய் கேட்க கொள்ள கண்ணீர் வடியும். மூளையை அடகு வைக்காதீர்கள். முஃமின், நான் ரமலான் உருவாக்கிய முஃமின், யாரிடத்திலும் என்னுடைய மூளையை அடகு வைக்க மாட்டேன் என்றால் உலகத்திலும் நல்லவர்களாக வாழலாம், ரையான் என்ற வாயிலுக்கு தகுதியான உண்மையான நோன்பாளிகளாக வாழலாம் என்கிற அளவுக்கு இந்த ரமலான் என்னையும் உங்களையும் மனிதர்களில் புனிதர்களாக மாற்றும். அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொன்னார்கள், ஒரு நோன்பாளியை ஒருவர் ஏசி கொண்டு வந்தால், அல்லது சண்டை பிடித்து கொண்டு வந்தால் என்னங்க சொல்லணும்? நோன்பாளிக்கு ஏசினா என்ன சொல்லணும்? நான் நோன்பாளி, நான் நோன்பாளி. அடிக்க வந்தா என்ன சொல்லணும்? நான் நோன்பாளி, நான் அப்ப இந்த அடி, இந்த கண்ணத்துக்கு ஒரு அடி, இந்த இதுக்கும் ஒரு அடி. அப்படியா? ஒரு ஒதஞ்சா இந்த பின்னால ஒரு ஓத, முன்னாலே ஒரு ஓத, இதுக்கா? இல்லை சகோதரர்களே. உண்மை முஸ்லிம் யார்?
உண்மை முஸ்லிம் யார்? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல் முஸ்லிம், உண்மை முஸ்லிம் என்றால் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி என்றார்கள். தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாதவன் தான் உண்மையான முஸ்லிம் என்றார்கள். இந்த உண்மையான முஸ்லிமை உருவாக்க ரமதான் தருகிற பயிற்சி என்ன தெரியுமா? நோன்பு 30 நாளும் உனக்கு யாராவது ஏசி கொண்டு வந்தா நான் திருப்பி ஏச மாட்டேன் வப்பா, நான் நோம்பாளி. நீ அடிச்சாலும் நான் திருப்பி அடிக்க மாட்டேன் வாப்பா, நான் நோன்பாளி. அடிச்சவனுக்கே திருப்பி அடிக்காத நோன்பாளி நான், ஏசியவனுக்கே திருப்பி ஏசாத நோன்பாளி நான். சும்மா இருக்கிற முஸ்லிமுக்கு அநியாயம் செய்யலாமா? சும்மா இருக்கிற முஸ்லிமை ஏமாற்றலாமா? சும்மா இருக்கிற முஸ்லிமின் மானத்தை பறிக்கலாமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நோன்பு தருகிற பயிற்சி சகோதரர்களே, நோன்பு தருகிற பயிற்சி வெறுமனே அடி வாங்குகிற சமூகத்தை உருவாக்கவில்லை, ஏச்சி வாங்குகிற சமூகத்தை உருவாக்கவில்லை. அடுத்த மூமினுக்கு நீ ஏசக்கூடாது, அடுத்த மூமினோடு சண்டைக்கு போகக்கூடாது, அடுத்த மனிதனுக்கு எந்த அநியாயமும் செய்யாத உண்மை முஸ்லிமாக வாழ வேண்டும் என்பதற்கு ரமதான் தருகிற பயிற்சி. ஒரு மாதம் அடிக்க வந்தவனுக்கும் ரிட்டன் நான் அடிக்க மாட்டேன், நான் நோன்பாளி. ஏசினவனுக்கும் திருப்பி ஏச மாட்டேன், நான் நோன்பாளி. அல்லாஹு அக்பர். உண்மையிலே உள்ளத்தால் இந்த பயிற்சியை பெற்றால் அடுத்த 11 மாத காலமும் என்னுடைய உடல் உறுப்புகளால் அடுத்த முஸ்லிமுக்கு தீங்கு செய்யாத உண்மை முஸ்லிமாக வாழ முடியுமா? முடியாதா? இப்ப ரமதான் மனிதர்களை உருவாக்குமா? உருவாக்காதா? நிச்சயமாக உருவாக்கும் சகோதரர்களே, நிச்சயமாக உருவாக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை பற்றி சொன்னார்கள். மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யத தஅமஹு வ ஷராபஹு. பசித்திருக்கிறான், தாகித்திருக்கிறான், பொய் பேசுவதை விடவில்லை, பொய்யான நடவடிக்கையை விடவில்லை என்றால் அவன் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்றார்கள். பசித்திருக்கிறோம், ஏமாற்றுகிறோம், தாகித்திருக்கிறோம், அடுத்தவனுக்கு அநியாயம் செய்கிறோம், பொய் பேசுகிறோம். இந்த நோன்புல வேலை இருக்குதாங்க? இல்ல. அப்ப பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம்டா, பொய்ய விடணும், ஏமாத்த விடணும், அநியாயத்தை விடணும் என்கிற பயிற்சியை தருகிற ரமதானுடைய மாதம். எனவே பசித்திருப்பதும் தாகித்திருப்பதுமா நோக்கம்? பொய் பேசுவதை விட வேண்டும், ஏமாற்றுவதை விட வேண்டும், அநியாயம் செய்வதை விட வேண்டும். அன்பாண்டவர்களே, இப்படி நானும் நீங்களும் ஒரு பயிற்சி எடுத்தால் இந்த ரமதான் என்னையும் உங்களை நல்லவர்களாக வாழ வைக்குமா? வைக்காதா? லைலத்துல் கத்ர் ஏங்க மறக்கடிக்கப்பட்டுச்சு? லைலத்துல் கத்ர் ஏங்க மறக்கடிக்கப்பட்டுச்சு? தெரியாதவங்க யாரும் இருக்கிறீங்களா? இல்ல, எல்லாருக்கும் தெரியும். என 2 நபித்தோழர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் இன்ன இரவுதான் என்று உங்களுக்கு சொல்லித்தர வந்தேன். 2 பேர் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அறிவு என்னை விட்டு உயர்த்தப்பட்டது. கதருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அது இதுதாண்டு கிடைச்சிருந்தா அந்த நாள் அமல் செஞ்சுட்டு போக இருந்துச்சு. மறக்கடிக்கப்பட்டுச்சு. எதனால் அந்த ரஹ்மத்தை இழந்தோம்? 2 பேர் சண்டை பிடிச்சதனால. அங்கிருந்து பெறுகிற பாடம் என்னங்க? அங்கிருந்து பெறுகிற பாடம் என்னங்க? 2 பேர் சண்டை பிடிச்சதனாலதான் கத்ர் என்ற பொறுமதியான இரவையே நாங்கள் என்ன செய்தோம்? இழந்தோம் என்றால் சண்டை பிடிப்பது ரஹ்மத்தை இல்லாமலாக்கும். நோம்பு பிடிக்கிறோம் எதுக்குங்க? அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கணும். இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் என்றால் சகோதரர்களாக இருப்பார்கள். எனவே ஃபஅஸ்லிஹு பைன அகவைக்கும், 2 முஸ்லிம்கள் சண்டை பிடிச்சா கூதல் காய ரெடி ஆவாதீங்க, வேடிக்கை பார்க்க ரெடி ஆவாதீங்க. எங்கட நிலைமை என்னங்க? மாஷா அல்லாஹ், நேத்து வரைக்கும் ஒத்துமையா இருந்தான், இன்றைக்கு சண்டை பிடிக்கிறான், எனக்கு சரி சந்தோஷம், அப்படித்தானே? இல்லை சகோதரர்களே, உண்மையான நோன்பாளி ரசூலுல்லாஹ் ஒற்றுமையை வலியுறுத்தியது போன்று வலியுறுத்துவான். சண்டை பிடித்தால் ஒற்றுமைப்படுத்துங்கள், லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் அருள் பாலிக்கப்படுவீர்கள். ஒற்றுமையா இருந்தால் ரஹ்மத்து கிடைக்குமா இல்லையா? ஒற்றுமை இல்லாமல் போனால் ரஹ்மத்தை இழக்க வேண்டி வரும். ஒற்றுமையை முதலாவது யாரோடு பேண வேண்டும்? உம்மா வாப்பா பெற்றோரை கோபித்துக் கொண்டு ரமலானிலே நோன்பு பிடித்தால் பயன் இருக்கிறதா? இல்லை சகோதரர்களே. இரத்த உறவு நானா தம்பி, சாச்சா பெரியப்பா, தாத்தா தங்கச்சி, சாட்சி பெரியம்மா, மாமி மாமா, இரத்த உறவுகளை கோபித்துக் கொண்டு ரமலானிலே நோன்பு பிடித்தால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குமா?
கிடைக்காது சகோதரர்களே. இஸ்லாமிய உறவு, ஈமானிய உறவு, இஸ்லாமிய சகோதரர்களை கோவித்துக் கொண்டு உள்ளத்திலே வெறுப்பை கட்டி வைத்துக் கொண்டு ரமலானிலே நோன்பு பிடித்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்குமா? கதுருடைய இரவு தூக்கப்பட்டது போன்று ரமலானுடைய பாக்கியத்தை நானும் நீங்களும் இழக்க வேண்டி வரும். எனவே கதுருடைய இரவை ரமலான் என்று சிந்தித்தால் அதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற மாற்றம், அடே 2 பேர் சண்டை பிடிச்சதனாலேயே தான் அந்த பாக்கியத்தை இழந்தோம்டா. நான் என் உம்மாவோட பேசுறல்ல, என் வாப்பாவோட பேசுறல்ல, என் நானா தம்பியோட பேசுறல்ல, இந்த நோம்புல நோம்பு பிடிச்ச என்னங்க அர்த்தம் இருக்கிறது என்று ரமலானை ரமலானாக சிந்தித்தால் ஒற்றுமையுள்ள சமூகமாக மாற்றுமா இல்லையா இந்த ரமலான்? இரத்த உறவை மதிக்கின்ற முஸ்லிம்களாக மாற்றுமா இல்லையா இந்த ரமலான்? எனவே சகோதரர்களே, இந்த ரமலான் படைத்தவன் ரப்பு எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற மிகப்பெரியதொரு சந்தர்ப்பம் சகோதரர்களே, மிகப்பெரியதொரு அருள் சகோதரர்களே. இந்த ரமலான் கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ் துஆ கேட்போம். யா அல்லாஹ், இந்த ரமலானை அடைகிற பாக்கியத்தை தா. இந்த ரமலானின் மூலம் நல்ல பாடங்களையும் பயிற்சிகளையும் பெற்றுக்கொண்டு ரமலானுக்கு பிறகு நல்லவனாக வாழுகிற பாக்கியத்தை தா. இந்த ரமலானிலே பெறுகிற பயிற்சியின் மூலம் அடுத்த ரமலானுக்கு முன்னால எந்த நாளில் நான் மரணித்தாலும் ரையான் என்ற வாயில் சுவர்க்கம் நுழைகின்ற உண்மையான நோன்பாளியா வாழ்ற பாக்கியத்தை தா. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமலானை தா ரப்பே என்று படைச்சவன் ரப்பிடத்திலே கேட்டுக்கொண்டு இந்த ரமலான் எங்களுக்கு கிடைத்தால் எந்த அளவுக்கு ஈமானை கூட்டிக் கொள்ள, எந்த அளவுக்கு இறையச்சத்தை அதிகரித்துக் கொள்ள, ஷைத்தானுக்கு எதிராக சக்தியை வளர்த்துக் கொள்ள இந்த ரமலானை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி எங்களை நாங்கள் மனிதர்களில் புனிதர்கள் என்ற பட்டியலில் சேர்த்துக் கொள்வோமாக இருந்தால் இந்த ரமலான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறதோ அந்த மாற்றத்தை அடைந்து கொண்ட நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கலாம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமலானை நல்ல முறையிலே வரவேற்று நல்ல முறையிலே பயன்படுத்தி மனித புனிதர்களாக மாறி ஈமானையும் இறையச்சத்தையும் அடைந்து கொண்டு நல்லவர்களாக வாழுகிற கூட்டத்தில் வல்லவன் ரஹ்மான் சேர்த்தருளட்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.